சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிநேகிப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று புதிதாக விசிகாவிலிருந்து ஐயுஎம்எல் இருந்து அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அதனினும் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுவது மக்கள் மின்வெட்டுனால ஏற்படக்கூடிய அவதி. சொல்லாம 4 மணி நேரம் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுது, கரண்ட் கட் செய்யறாங்க. இது நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பொதுமக்கள் வந்து சாலை மறியல் ஈடுபடுறாங்க, இபி ஆபீஸ்க்கு போய் சண்டை போடுறாங்க, இதெல்லாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இது வந்து அதிகாரிகளுடைய அலட்சியத்தால விஜய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்னல், விஜயை வந்து கலங்கப்படுத்துறதுக்காக அதிகாரிகள் இப்படி செய்யறாங்கன்ற சில ஊடகங்கள் அப்படி டைட்டில் வைக்கிறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கறீங்க? சென்னை மக்களுக்கு இந்த அரசு ஒரு பாடம் புகட்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சென்னையில தான் வளைச்சு விசிலுக்கு ஓட்டு குத்துனாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமாக சென்னை மக்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் மக்களுக்காக மக்களோடு நிற்க வேண்டும் என்று நினைக்கிறவன். ஆனால் இந்த சென்னை மக்கள் தந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, பார்த்து தமிழ்நாட்டை வார்ப்பித்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை கூட குளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கிற அளவுக்கு ஒரு மனநிலை வந்து சென்னை மக்களுக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ அது ரொம்ப அயற்சியை தந்தது. தொடர்ச்சியாக இந்த 4 நாட்களாக மின்வெட்டால் சென்னை முழுவதும் அவதிப்படுகிறார்கள். அயனாவரத்துல, புருஷைவாக்கத்துல, குறிப்பா தாம்பரம், குன்றத்தூர் போன்ற பகுதிகளில், சென்னையினுடைய பிரதான பகுதியாக இருக்கிற சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளில் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் மின்வெட்டு. அதிலும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியாக இருக்கிற குளத்தூர் தொகுதியில 4 மணி நேரம் மின்வெட்டு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுகிற போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. ஆனா ஒரு அரசு செயல்படாமல் இருந்ததற்கான ஒரு உதாரணம் தான் இப்போது சென்னையில நடைபெறுகிற மின்வெட்டு. நான் இதனுடைய பிரச்சனையை கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். எப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்பையில இருந்து ஒரு அரசு செயல்பட முடியாமல் முடக்கப்படும். உங்களுக்கு வந்து சம்பிரதாய நடவடிக்கைகள் மட்டும்தான், அந்த ரொட்டீன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது மட்டும்தான் நடக்கும். அப்போ ஒரு புலிப்பாய்ச்சல் ஒண்ணு தொடங்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொய்வா இருக்கிற நடவடிக்கைகளை பூராவுமே வந்து நீங்க வேகப்படுத்தி ஆகும். ஆனா விஜய் என்ன செஞ்சாருன்னா, வெறும் 9 பேரை தன்னோடு சேர்த்து அமைச்சராக்கி அந்த அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமலேயே வச்சிருந்தாரு. இலாக்கா ஒதுக்காம அவங்க என்ன போர்ட்போலியோன்னு தெரியாமலே சும்மா வெறுமனே மந்திரியாக இருந்தாங்க. அப்போ பணிகள் எவ்வளவு தேக்க நிலை அடைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்குனாங்க. இலாக்கா ஒதுக்குனோன்னு என்ன பண்ணாங்க, வழக்கமாக அவங்க என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடல, வழக்கமான ஆய்வு கூட்டங்கள் நடக்கல, வழக்கமாக அரசை முடுக்கி விடுகிற வேலையை செய்யல. இப்ப வரைக்கும் மந்திரி சபை பொறுப்பேற்றுக் கொண்டே இருக்கு. தேர்தல் தேதி வெளியாகி 17 நாட்கள் ஆயிடுச்சு. தேர்தல் முடிவு வெளியாகி 17 நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப 17 நாட்களாக கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுல மட்டுமே கவனம் செலுத்துறாங்களே தவிர, மந்திரி சபை விரிவாக்கம், மந்திரி சபை குறித்த விஷயங்களை மட்டுமே பேசுறாங்களே தவிர, ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த அந்த அமைச்சர்கள் என்ன ப்ரோஆக்டிவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. ஒரு அரசு செயல்படாத அரசாக இந்த 17 நாட்களாக விளங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த மின்வெட்டு ஆதாரமாக திகழ்து. ஆனா இந்த ஊடகங்கள் காட்டுகிற பிம்பம் இருக்கு இல்லையா, 2 பார்ப்பன அமைச்சர்களை கொடுத்திருக்காரு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காரு, இது ஒரு சமூக நீதிக்கான அரசு அப்படிலாம் வந்து பேசுறாங்க. நீங்க அதெல்லாம் பேசிட்டு போங்க, வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நடவடிக்கை அது. நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதை கிரிட்டிசைஸ் பண்ண இப்போதைக்கு அதுக்கு உண்டான வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுல நிறைய செய்திகள் இருக்கு, பிறகு பேசுவோம். ஆனா ஒரு மின்வெட்டுக்கு அரசு பொறுப்பேற்காமல் அரசு ஊழியர்களை குறை சொல்வது எந்த வகையில நியாயம்? அப்ப என்ன அரசு இந்த அரசு? ஒரு கையாலாகாத அரசு தானே இது. நீங்க அரசு ஊழியர்கள் அரசின் கீழ் பணியாற்றக்கூடியவர்கள், ஊதியம் பெற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள், அவங்க ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அதை பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு? அவங்க வேலை செய்யலைன்னே நம்ம வச்சுக்குவோம். அதை பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு? அரசை வழிநடத்துகிற அமைச்சர்கள், அதற்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சருடைய பொறுப்பு இல்லையா? இது எங்கேயோ ஒரு மூலையில நடந்த மின்வெட்டுன்னு சொன்னா நீங்க அதை கடந்து போகலாம், அல்லது உங்களுடைய கவனத்துக்கு வரலன்னு நீங்க சொல்லலாம். தலைநகர் சென்னையில நடந்திருக்கு. அப்ப தலைநகர் சென்னையில மின்வெட்டால் 4-5 நாட்களாக தமிழ் மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னா, அது குறித்த கவனத்தை கூட எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு அரசு என்ன அவ்வளவு பிஸியா இருக்கா?
அதை விட வேற என்ன முக்கியமான வேலை? கவர்னர் மாளிகைக்கு டெய்லி போயிட்டு வர்றதா? விஜய்க்கு கெட்ட பேர் அப்போ ஏற்படுத்த இந்த அதிகாரிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் திமுகவினுடைய இன்னும் திமுக ஆட்களாகவே செயல்படுறாங்கன்ற சில சமூக வலைதளங்கள் எழுதுறதை பார்க்க முடியுது. சரி, மின்சார வாரியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாரியத்துக்கு இன்சார்ஜஸ் எல்லாம் நீங்க மாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை தானே நீங்க மாத்துனீங்க. நீங்க ஒரு 5 நாள் டிரான்ஸ்பர் மட்டுமே நடந்துகிட்டு இருந்துச்சு சார் இந்த அரசுல. இந்த அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டாரு, அந்த அதிகாரி இந்த துறைக்கு வந்துட்டாரு, உணவு பாதுகாப்பு கழகத்துக்கு புதிய இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், புதிய ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த அறிவிப்பு தானே வந்துச்சு. அப்ப அதுல என்ன கிழிச்சிங்கன்னு கேக்குறேன். அதுல என்ன செஞ்சு கிழிச்சிங்க நீங்க? அப்ப அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் என்ன பண்றாங்க? கீழ்நிலையில இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யறத பாக்கலையா? அவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்களா? இது எப்படி ஒரு அரசினுடைய கவனக்குறைவை, ஒரு அரசினுடைய கவனமின்மைய எளிதாக அதிகாரிகள் பக்கம் திருப்பிட முடியும்னு நான் கேட்கிறேன். அது எப்படி சரியாக இருக்கும்? அது நியாயமான அணுகுமுறையா? அது சரிதானா? அப்போ ஒரு அரசு இயங்கலைன்னா அரசு அதிகாரிகள் போயிடலாம்னா அப்ப அரசு எதுக்கு? அதிகாரிகள் இருந்துட்டு போலாமே. இது அதிகாரிகளினுடைய அரசா அல்லது விஜயின் தலைமையில் இயங்குகிற அரசா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மொத்தத்துல இவர்கள் அதிகாரிகளின் பின்னால் நின்று ஒளிந்து கொள்கிறார்கள். அதிகாரிகளை எடுத்து கொண்டு போய் அவர்களினுடைய வாசலில் வைத்து விடுகிறார்கள். இவர்கள் செயல்படவில்லை என்பதை பேச மறுக்கிறார்கள். இதற்கு ஊடகமும் துணை போகிறது. ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம்னு சொல்றேன் நான். ஊடகங்களுக்கு இது இல்ல வேலை. ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் இதுவா வேலை? இந்த வேலையை செய்யறதுக்காக நீங்க இருக்கீங்க. இது ஒரு நாளாந்தர வேலை இல்லையா? நீங்க சுட்டிக்காட்ட வேண்டாமா? எந்த முதலமைச்சருக்கு அந்த முதலமைச்சரை பொறுப்போடு பணியாற்ற வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஊடகங்களுக்கு இல்லையா? ஊடகவியலாளர்களுக்கு இல்லையா? நீங்களே மத்தளம் வாசிக்கிறதும், நீங்களே நாதஸ்வரம் வாசிக்கிறதும், அவர் ஆடுறதும், நீங்க பாடுறதுமா இருந்துகிட்டே இருந்தா, அவர் நடையைப்பார், உடையைப்பார், அழகைப்பார், சிரிப்பைப்பார், என்ன சார் இது? ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவர்களுடைய அந்த அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு விளம்பர வெறி பிடித்த அரசாக இந்த அரசு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் போலவே போய் செயல்பட்டு இருக்கிறான் அந்த கட்சிக்காரன். கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா கட்சிக்காரன் அதிகாரி ஆயிரணும்னு எங்கேயாவது இருக்கா என்ன விதி? கட்சிக்காரங்க போய் ஆய்வு பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா என்ன விதி? அப்ப அதிகாரிகளை மீறி அங்க பியூரோகிரசிக்குள்ள வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் யாரும் இங்க பேசுறது இல்ல. மின்வெட்டால் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் தத்தளிக்குது 4 நாட்களாக. அதை பத்தி பேசல. ஆனா அதிகாரிகள் பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த அரசுக்கு முலாம் பூசுகிற வேலைய பத்திரிகையாளர்கள் செய்யறாங்க, ஊடகங்கள் செய்யுதுன்னா இது ரொம்ப பெரிய தப்பு. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். இதற்கு அரசுதான் முழு பொறுப்பு இருக்கணும். குறிப்பாக மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல நீங்க சொல்ற விமர்சனம் இருக்கு இல்லையா? ஊடகங்கள் துதிபாடுறாங்க அப்படின்றது. அது கடந்த காலங்கள திமுக ஆட்சியிலும் அது சொல்லப்பட்டுச்சு இல்லையா? திமுகவினுடைய செயல்பாடுகள, குறைகள ஊடகங்கள் சுட்டிக்காட்டுறது இல்ல, போதுமான அளவுக்கு பண்றது இல்ல. துதிபாடக்கூடிய அரசா ஒரு ஊடகமாகத்தான் செயல்படுகிறதுன்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதிகார மையம் நோக்கிதான் ஊடகங்கள் செயல்படுறதையும் பார்க்கிறோம்ல. அப்பயும் அப்படிதான் இல்ல இருந்துச்சு. அதுல இப்பயும் ரொம்ப அப்படிதான் முக்கியமா இருக்கு. என்னன்னா, இல்ல சார், இல்ல நான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே வரேன். நான் அதை மறுக்கல. நிச்சயமாக திமுகவினுடைய தோல்விக்கு ஊடகங்கள் ஒரு காரணம். ஏன்னா ஊடகங்கள் ஒவ்வொன்றையும் அப்படியே திமுகவை தூக்கி தூக்கி காட்டியது, பெரிய அளவுல காட்டியது. அதை திமுகவே நம்பிடுச்சு, திமுக தலைவரே நம்பிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது தப்புதான். ஆனா திமுகவை நியாயப்படுத்துறதுக்காக ஊடகங்களுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. அந்த அரசு நாள்தோறும் திட்டங்களை அறிவித்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. அதனால அந்த அரசை வானலாவ புகழ்வதுல தவறு இல்லை. நானே கடந்த காலத்தில் திமுக அரசை வானலாவ புகழ்ந்து பேசியிருக்கேன். இப்பவும் மீண்டும் திமுக அரசு தான் வரணும்னு பேசுறேன். எனக்கு ஒண்ணும் உள்நோக்கம் கிடையாது. ஆனா எனக்கு நியாயம் கற்பிப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தது. ஊடகங்கள் அது போல 1000 காரணங்களை சொல்ல முடியும். நீங்க இந்த தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கு எதை செய்யல ஸ்டாலின்? அதை சொல்லுங்க. இப்ப திமுகவை சுட்டி காட்டாம விட்டாங்கல்ல? ஆமா, சுட்டி காட்டாம விட்டாங்க, தப்புதான். நான் வன்மையா அதை கண்டிக்கிறேன். ஆனா திமுகவை சுட்டி காட்டாம விட்டதற்கு திமுக இருக்கிற நல்லவைகள் கண் முன்னால் நின்று கொண்டே இருந்துச்சு. இந்த அரசு என்ன நல்லது பண்ணிடுச்சுன்னு ஊடகங்களுடைய கண்ணை அது மறைக்குதுன்னு கேட்கிறேன். இந்த அரசு என்ன நலத்திட்டத்தை செயல்படுத்திருச்சுன்னு ஊடகங்களுடைய கண்ணை அது மறைக்குதுன்னு கேட்கிறேன். 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கடைசி 1000 ரூபாய் கொடுத்தா போதும். இல்ல சார், நான் ஒரு முடிச்சிடுறேன் இருங்க. 2500 ரூபாய் கொடுக்குறேன் வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியில 1000 ரூபாய் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலையை கொண்டு வந்தாங்கல்ல, இந்த அரசு செய்த சாதனை. அதுக்கா இந்த பாராட்டு பத்திரம்? கேட்டா நாங்க பட்ஜெட் போடும்போதுதான் அது குறித்து ஆய்வு செய்வோம்.
அதை பத்தி நாங்க முடிவு எடுப்போம். அப்ப பட்ஜெட் போடும்போதுதான் முடிவு எடுப்பீங்க. அப்ப கூட தரமாட்டீங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு கொடுப்போம்னு சொல்லல. பட்ஜெட் போடும்போது அதை பத்தி ஆய்வு பண்ணுவோம், அதை பத்தி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க அறிவித்த எதையுமே செயல்படுத்த மாட்டீங்க. அப்ப இந்த குழந்தை பிறந்தா ஒரு பவுன்னு சொன்னீங்களா, அதுவாது கிடைக்குமா? அதுவாது கிடைக்குமா? அப்ப அறிவிப்பு என்பது எத்தகையது, அரசு செயல்பாடு எத்தகையது, இது ரெண்டுக்குமான அளவுகோல் என்ன? அப்ப ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கா? அப்ப இந்த இடைவெளியை கூட நீங்க சுட்டி காட்டல. நீங்க இந்த 5 நாட்களாக அரசு இயந்திரம் முழுமையாக செயலிழந்து போயிருக்குங்க காட்சி கண் முன்னால் தெரியுது. எல்லா துறையிலும் வருவாய்த்துறையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு அடிப்படை பணிகள் கூட வருவாய்த்துறையில நடக்கல. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க. அதை ஆய்வு பண்ணிட்டீங்களா? அது குறித்து ஊடகங்கள் பேச வேண்டாமா? நல்லது செய்தவர்களை உயர்த்தி பேசினீர்கள், சரி, அதையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா எதுவுமே செய்யாதவர்களையும் உயர்த்திட்டே இருக்கீங்களா? அப்ப என்ன நோக்கம்னா, ஆளுங்கட்சிக்கு சிங்சாங் அடிக்கிறது தான் ஊடகங்களினுடைய வேலை. பச்சையா அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வெளிப்படையா சொல்லணும்னா, ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக ஊடகங்கள் செயல்படும்னா, அப்ப அது எப்படி ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கும்? அது செல்லரித்துல போயிடும். அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். ஆனா இதுல இப்ப நிர்மல்குமார் கூட சொல்றாரு, அடிப்படையில சில விஷயங்களை மாற்ற அமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அவங்க கூட அதிகாரிகள் ஒழுங்கா செயல்படலைன்னு நாங்க பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறோம். அப்படிலாம் அவரும் மின்துறையை சார்ந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு தானே. 14 நீங்க சொல்றது போல 17 நாட்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளாகவே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா? சார், ரொட்டீன்ல எப்படி சார் பிரச்சனை வரும்? புதிய இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை வரும் சார். நான் சொல்றது புரியுதா? நீங்க புதுசா எதையாவது செயல்படுத்துவதற்கு முன் வந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, மாற்றங்கள் தேவைப்படுது. வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிறது, மின் பகிர்மான கழகத்தில் இருந்து மின்சார விநியோகம் இல்லையா? மின்சார வாரியம் மின்சாரத்தை வாங்குது, தொகை செலுத்துறோம், அதை வாங்கி நுகர்வோருக்கு கொடுக்குறோம், நுகர்வோர்கிட்ட பில்லு சார்ஜ் பண்ணி வாங்கி. இது எத்தனை வருஷமா நடக்குது? விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நடக்குதா? இல்ல கடந்த ஆட்சியில தான் நடந்துச்சா? அதுக்கு முன்பு எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்துச்சா? காலங்காலமா நடக்கிறது சார். சுவிட்ச் போட்டா லைட் வரும் சார், சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும் சார், அதுக்கு எலக்ட்ரிசிட்டியில ஒரு சார்ஜ் சார். இவ்வளவுதான் சார். இதை தாண்டி என்ன இருக்குன்னு கேக்குறேன். நீங்க என்னத்தை மாற்ற போறீங்க? சுவிட்ச் போடாமலே ஃபேன் ஓடுற மாதிரி மாத்த போறீங்களா? அல்ல சோலார்ல தமிழ்நாடு முழுக்க வர்றது மாதிரியான ஏற்பாட்டுக்கு சோலார் பேனல்கள் வீட்டுக்கு வீடு கொடுக்கறதுக்கு தயார் செய்துட்டீங்களா? புதிய இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சா மின்சார வாரியத்துல மின்சார உற்பத்திக்கு? செயல்படுத்துறதுல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கா? அதை சொல்லுங்க. ரொட்டீன்ல எப்படி சார் தடுமாற்றம் வரும்? அன்லெஸ் அன்டில் ஏதோ ஒரு கவனக்குறைவோ, ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய செயல்பாடு இல்லாத போக்கோ இல்லாம எப்படி சார் அது நிக்கும்? என்ன பிரச்சனை? மின்சாரம் கொடுக்கறதுல மின்சார விநியோகத்தை சீராக சென்னையில கொடுக்க முடியாம போனதா என்ன பிரச்சனை? அரசு விளக்கம் கொடுக்கட்டும். 5 நாள் ஆச்சு சார், இன்னைக்கு 5th டே. இது முதல் நாள் இல்ல, 5வது நாள் இன்னைக்கு நடக்குது. சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் சிஎம் ஆபீஸ டேக் பண்ணி போடுறாங்க. எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, எங்க பகுதியில கரண்ட் இல்ல, எங்க ஏரியால கரண்ட் இல்ல கேக்குறாங்கல்ல. என்ன சிஎம் ஆபீஸ் பதில் சொல்லிடுச்சு? ஏன் கரண்ட் இல்ல அதை சொல்லுங்க. மின்சாரம் ஏன் விநியோகிக்கப்படல? இது வழக்கமா நடந்த ஒண்ணுதானே. அதுக்கு ஏதாவது ஒரு தகவலை நீங்க அரசு சார்புல இருந்து வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப மாற்றம்னா என்ன மாற்றம்? அப்ப வீட்டுக்கு வீடு மின்சாரம் வராம இருக்க, இதுதான் மாற்றமா? மின்சாரத்தை தடை இல்லாமல் கொடுப்பதுல சிக்கல் இருக்க, இதுதான் மாற்றமா? என்ன பிரச்சனைன்றதையாவது சொல்லணும்ல. பிரச்சனையே என்னன்னு சொல்ல மாட்டோம், எதன் பொருட்டு இதை சரி செய்ய போறோங்கிறதையும் சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க அடிப்படையில சில விஷயங்களை மாற்றுறோம், சில விஷயங்கள்ல தப்பு இருக்கு, சில விஷயங்கள் என்னன்னு கேட்கிறோம். என்ன சார் அந்த சில விஷயங்கள்? என்ன சார் அந்த மாற்றம்? ஏன் சார் இவ்வளவு ஒளிமறைவு? ஒண்ணு இல்ல சார், கவனக்குறைவு சார். நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கவனக்குறைவு. அவர்களுக்கு இது குறித்த கவலை இதுவரைக்கும் வரல. நம்ம கையில அரசாங்கம் இருக்குங்கிற கவலையே வரல. இன்னமும் கேமராவை தூக்கிக்கிட்டு வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள். இன்னமும் விளம்பர வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. சார், தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணீங்க, அதன் பயனாக வெற்றி பெற்றுட்டீங்க. இப்பயும் நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டே சுத்தாதீங்கன்ற நானு. ரீல்ஸ் வெறி பிடித்து அலையாதீங்க, கோட்டையில உட்காருங்க. பணிகள் 1000 இருக்கு, அந்த பணிகளை செய்யுங்கன்ற. அதை செய்யாததனுடைய விளைவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திமுக கூட கடந்த காலங்கள்ல மின்சாரத்தினாலவே மின்சார வெட்டு ஏற்படுது, கரண்ட் கட்னாலேயே ஆட்சி இழந்த காலகட்டம்லாம் பார்த்திருக்கோம். இப்போ மின்சாரத்துறைன்றது எப்போதுமே ஒரு
சிக்கலுக்குள்ளான ஒரு 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 துறையாகவும், இல்ல ஒரு கடினமான ஒரு துறையாகவும் தான் இருக்கு. அது எடுப்பிலேயே ஒரு அரசாங்கம் வந்து சிறப்பாக கையாண்ட முடியுமான்னு இருக்குல்ல. இல்ல. இப்ப இந்த ஊடகங்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க இல்லையா? அந்த தொனியிலேயே நீங்க பேசுறீங்க. இப்ப ஊடகங்கள் சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது? அதிகாரிகளினுடைய இதுலதான் வந்து இந்த மாரி நடக்குது. அதிகாரிகள் திமுக அரசுக்கு ஃபேவரா இருந்தாங்க. திமுக பேஸ்டா இருக்காங்க. அதனால இந்த முதலமைச்சருக்கு கெட்ட பேர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏறக்குறைய உங்கள் குரலும் அப்படியே வெளிப்படுது. 2011ல இருந்து என்ன பிரச்சனை? சார் நான் சொல்றேன் பாருங்க. 2006ல இருந்து 2011 வரைக்கும் மின்சார பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. மின்சார உற்பத்தியில புதிய கவனங்கள் செலுத்த முடியல. ஒரு பெரிய தொய்வு இருந்துச்சு. மின்சார உற்பத்தியை புதிதாக துவக்க முடியாத ஒரு நிலையில தமிழ்நாடு அரசு இருந்தது. துவங்கின பிளான்ஸ்ல போதுமான மின்சாரங்கள் கிடைக்கல. உடன்குடியில போதுமான மின்சாரங்கள் கிடைக்கல. அந்த அனல் மின் நிலையங்கள்ல வந்து போதுமான மின்சாரங்கள் கிடைக்கல. அதுல ஒரு பெரிய தொய்வு இருந்துச்சு. அதன் பிறகு மாற்றங்களை உருவாக்கினாங்க. அது எப்ப நடந்ததுன்னா 2001ல இருந்து 2006 அதிமுக அரசு இதுல சிறப்பு கவனம் செலுத்தாமல் போனதனுடைய விளைவை 2006ல இருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாடு அனுபவித்தது. ஆனால் கலைஞருடைய சீரிய திட்டங்களால் அதன் பிறகு எல்லாம் சீர்பட்டுச்சா? அதன் பிறகு மின்சாரத்தை விலைக்கு வாங்கணுமா? மின் மிகை மாநிலமாக அதை மாற்றிட்டோமா? இப்ப என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்க. இந்த 15 ஆண்டுகளாக மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்ட மாநிலத்தில் இப்போது மின்சாரம் சீராக விநியோகிக்கப்படல. சரி, நான் மின்சாரம் கிடைக்கல. மின்சாரத்துறைங்கிறது எப்பவுமே பிரச்சனையா இருக்கு. அது ஏன் சென்னைக்கு மட்டும் இருக்கு? சென்னைக்கு மட்டும் ஏன் சார் இருக்கு? மற்ற மாவட்டங்கள்ல இருக்கா? வேலூர்ல இருக்கா? நாகர்கோயில்ல இருக்கா? கன்னியாகுமரியில இருக்கா? திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற திருத்தணியில இருக்கா? அங்கெல்லாம் இல்லையே. அப்ப பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு புரியுதா? இங்க வந்து மின்சாரத்தை விநியோகிப்பதில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. இது 2006ல திமுக அரசுக்கு அவப்பெயர் தந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையை ஒப்பிட்டு பாக்குறது தவறு சார். அது இல்ல செய்தி. நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. மின் மிகை மாநிலம் ஆயிட்டோம். தேவையான மின்சாரத்தை வெளியில இருந்து வாங்குறோம். அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்துருச்சு. நுகர்வோருக்கு கொடுக்கறதுல எந்த சிக்கலும் இல்ல. அரசு கவனம் செலுத்தாதனுடைய விளைவு. மின்சாரம் இல்லாமலாம் இல்ல. மின்சார உற்பத்தி தடையெல்லாம் பட்டு போகல. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை கொடுப்பதில், கொண்டு சேர்ப்பதில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல். அந்த நிர்வாக சிக்கலை தீர்க்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த அரசு அதை செய்யல. அவ்வளவுதானே தவிர வேற ஒரு சிக்கலும் இங்க இல்ல. நீங்க பாட்டுல பயமுறுத்திடாதீங்க மக்கள். ஐயோ 2006 மாதிரி திரும்பவும் கரண்டே இல்லாம போயிருக்கும். மின்சாரமே இருக்காதோ, டைம் டு டைம் தான் இனிமே எல்லாத்தையும் செய்யணும். மிக்சி கிரைண்டர்லாம் டைம் டு டைம் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு பீதியை உண்டாக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் நாட்டில் எழவே இயலாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.